ஆணையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், எப்படி பீகார்ல இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை செய்திருக்கிறார்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்ய போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் வடமாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டுல வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க போறதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவசியமற்றது, தவறானது, உடனடியாக நிறுத்தப்பட வேண்டியது, இதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கு பின்னால் சங் பரிவார்களுடைய சூழ்ச்சி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். பீகாரில் ஏறக்குறைய 35 லட்சம் வாக்காளர்களை அவர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்று அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். தீவிர திருத்தம், இந்த சிறப்பு திருத்தத்தினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, அவர்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் என்று அறிவித்து விட்டால் அவர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அங்க அவங்க சேர்ந்துக்கலாம், அவர்களை அங்கதான் சேர்த்திக்க முடியும், இங்க சேர்த்திக்க மாட்டோங்கிற மாதிரியான பொருள் தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பீகாருக்காக மட்டும் அவர்கள் செய்வதை போல தெரியல, தமிழ்நாட்டை குறிவைத்தே தான் செய்கிறார். வடக்கிருந்து வந்திருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்திருக்கிற தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவர்களை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக மாற்றி விடுவதன் மூலமாக தாங்கள் நினைக்கிற அரசியல் சூழலை உருவாக்கி விடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் கூட்டம் திட்டமிட்டு இருக்கிறது. அதனுடைய சூழ்ச்சி தான் இன்றைக்கு பீகாரில் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். இனி தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் இங்கே நிரந்தரமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இங்கே வாக்காளர்களாக ஆக்குகிற ஒரு முயற்சி தான், அதற்கான முன்னோட்டம் தான் இப்போது பீகாரில் தொடங்கி இருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இந்தியா முழுவதும் பீகாருக்காக பேசிட்டு இருக்காங்க, இந்தியா கூட்டணி பேசிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிற ஆபத்தை நாம் உடனடியாக தடுத்து நிறுத்துகின்ற வகையில் எந்த காரணத்தை கொண்டும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை வழங்கக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை வலுவாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அவசியமாக நாம் செய்வோம். தங்களுக்கு இங்க தோல்வி ஏற்பட்டுரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எந்த எல்லைக்கு வேணுமானாலும் போய் அதைய செய்யக்கூடிய, சாதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் பாஜக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிற மாதிரி கூட்டணி வச்சு அந்த கட்சி இல்லாம செய்யற வேலையை செய்வாங்க. அந்த கட்சியினுடைய உள்ள பூந்து அந்த கட்சியை உடைச்சு பின்னாடி இருந்து இயக்குவர வேலையை செய்வாங்க. தமிழ்நாட்டுல கூட அதிமுகவை அவர்கள் அப்படித்தான் நடத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அவர்கள் பயன்படுத்துறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நிறைய பேர் கூட சொன்னாங்க, இவிஎம் மிஷின்ஸ்ல இவங்க திருத்தங்கள் செய்ய வேண்டிய அந்த மாதிரியான வேலைகளை கூட செய்வாங்க அப்படின்னாங்க. இப்போ வாக்காளர் பட்டியல்களையே மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பேரை தமிழ்நாட்டுல புதுசா வாக்காளர்களாக சேர்க்க இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கயமைத்தனத்தின் உச்சம். இது மிக கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான். 10 லட்சம் வரைக்கும் சேர்ப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள்னு சில பேர் சொல்றாங்க, சில பத்திரிகையாளர்கள் அதை சொல்றாங்க. 10 லட்சம் பேர் வரைக்கும் சேர்க்க, அதான் 10% சேருங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. 10% இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல 10% மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்கே பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி திட்டம் தான் இது. 10% பேரை, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை, வடமாநிலத்தை சேர்ந்தவர்களை, பிற மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பார்கள் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் அரசியல் அடிப்படையை தகர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி செய்கிற சூழ்ச்சி அரசியல். ஒருபோதும் இதை தமிழ்நாட்டு மண்ணிற்குள் அனுமதிக்க முடியாது. இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை கூட நடத்துவதற்கு நாம் தயாராகி ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கான ஒரு நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்ளணும். தேவைப்பட்டால் அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையில் ஒன்றுபட்டு நின்று இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுமே பயங்கரமாக குரல் கொடுத்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் இல்ல பாஜக மட்டும் இதை பத்தி ஒரு இடத்துல கூட வாயவே திறக்கல, ரொம்ப சைலண்டா இருக்காங்க. இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. தொடர்ச்சியாக இதே போன்ற மௌனப்போக்கை தான் அவர்கள் எல்லா இடத்திலும் கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறதே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா தமிழ்நாடு இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்களினோட ஆட்சியில
பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறது. இப்போ நிறைய வடமாநிலத்தவர்கள் கூட இப்ப அதற்கு பயனாளிகளாக மாறி இருக்காரு. ஏன்னா நிறைய வடமாநிலத்தவர்கள் இங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து அவர்கள் பிள்ளையை வந்து படிக்க வைக்கிறாங்க. கேட்டா எங்க ஊர்ல எல்லாம் ஸ்கூலே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு சரியான வசதி கிடையாது அப்படிங்கிறாங்க. எல்லாமே இங்க கிடைக்குது அப்படிங்கறதுனால நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி நிரந்தர குடியாளர்களாகவே இங்க மாறிட்டாங்க. ஆனால் இதை எத்தனை காலத்திற்கு நம்மால் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும்? இப்ப ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை வருஷங்கள் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டிலேயே கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மால் வந்து அதை தடுத்து வைக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடினால் ஒரு வேலை. ஆனால் அதையும் மீறி வருங்காலத்தில் அவர்களுக்கு வந்து இங்க நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டு விட்டால் என்ன மாதிரியான சிக்கல்கள் இங்க உருவாகும்? என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தமிழர்கள் வந்து ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? இல்ல, நீங்க இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. நம்ம அதை மறுக்கல. நீங்க அமெரிக்காவுல வந்து கமலா ஹாரிஸ் வந்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட அவர்கள் போட்டியிட்டார். நம்ம இதையெல்லாம் வந்து நம்ம மறுக்கல. அந்த இனவாதமும் நம்ம பேசல. நம்ம பேச வருவது அந்த இனவாதமும் அல்ல. ஆனால் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் குடியேறி குடியுரிமை பெற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அவர்கள் எவ்வளவு நாள் அங்கு இருக்கணும், எவ்வளவு காலத்திற்கு தங்கி இருக்கிறவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிற விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் வலிமையாக. தமிழ்நாட்டிற்குள் பிற மாநிலத்தவர்களை இவர்கள் வாக்காளர்களாக சேர்ப்பதின் பின்னணி என்பது திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை, அரசியல் கட்டமைப்பை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சி தான். அதனாலதான் இந்த விஷயத்தில் நீங்களே குறிப்பிட்டதை போல பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியும் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். இந்த விஷயத்துல எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிற போது அவர்கள் கள்ள மௌனம் சாதிப்பதனுடைய பின்னணி அதுதான். மிக கடுமையாக, அதாவது சமூக நீதி என்கிற ஒரு அடிப்படையிலான அரசியல் களம் தமிழ்நாட்டு அரசியல் களம். அதை பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாத வட மாநிலத்தினுடைய மக்கள் நிலை, அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தினுடைய சூழல், தென்னகத்தினுடைய அரசியல் சூழலே அவர்களுக்கு புரியாது. மிக சாதாரணமாக நீங்க ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுனா, தேசபக்தி, கடவுள், மதம் இதெல்லாமே வடநாட்டு அரசியலில் தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். தமிழ்நாட்டுல அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. தமிழ்நாட்டில் சரி தவறுகளை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு அரசியல் பக்குவம் தமிழ்நாட்டில் இருக்கு. மாறி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றுவதற்கு அவர்கள் அத்தனை ஆயுதங்களையும் இங்க பயன்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் சிங்கிள் டிஜிட் ஓட்டை தாண்டி நகர முடியல இன்னைக்கு வரைக்கும். இதுதான் யதார்த்தமான நிலைமை. அதற்காகத்தான் அதிமுகவோடு அவர்கள் கட்டாய கூட்டு வைக்கிறார். அதிமுகவோடு கட்டாயமாக கூட்டு வைப்பதனுடைய பின்னணி, அதிமுக என்கிற அந்த கட்டமைப்பை வசப்படுத்த வேண்டும், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு திட்டம். அடிப்படையில் திமுகவை எதிர்ப்பதற்கான எந்த விதமான வாய்ப்பும் முகாந்திரமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு களத்தில் இல்லவே இல்லை. அவர்களால் திமுகவை எந்த காலத்திலும் எதிர்த்து வெல்லவே முடியாது. யாரு? பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் சொன்னதை போலவே அந்த ஓட்டிங் மெஷின்ல, இவிஎம்ல இவர்கள் ஏதேனும் தில்லுமுள்ளு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி வாக்குச்சாவடி வரைக்கும் வாக்குச்சாவடி முகவர்களை, அதை பற்றிய அறிவும் ஆற்றலும் உள்ளவர்களை வாக்குச்சாவடியில் குழுவாக வைத்திருக்கிற கட்சி திமுக. அதனால அந்த வேலைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை போல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் அதை ஏமாறவும் மாட்டார்கள், அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள். அப்ப இங்கே எந்த வகையிலும் மக்களிடத்தில் பொய்யை சொல்லி, தேசியத்தை பேசி, மதவாதத்தை தூண்டி, கடவுள் பெயரால், ஜாதியின் பெயரால் இங்கே வாக்குகளை அறுவடை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சூழ்ச்சி செய்யலாம் என்று சொன்னால் கடைக்கோடி வாக்குச்சாவடி வரைக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இது எதுவும் முடியாத போது புதிய வாக்காளர்களை திணிப்பதன் மூலமாக தனக்கான களத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. அந்த திட்டத்தை நேரடியாக தமிழ்நாட்டில் தொடங்கினால் அதற்கான எதிர்வினை மிக கடுமையாக இருக்கும் என்கிற காரணத்தால் இப்போது பீகாரில் தொடங்கி, பீகாரில் இருந்து 35 லட்சம் பேர் நிரந்தரமாக குடியேறியவர்கள் என்று சொல்லி அவர்கள் குடியிருக்கிற மாநிலங்களிலேயே அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கிவிடலாம் என்று தேர்தல் கமிஷன் ஒரு ஆணையை போட்டு அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வடமாநிலத்தை சேர்ந்தவர்களிடத்தில் அவர்களுக்கு வாக்குரிமையை வழங்குவதன் மூலமாக தங்களுடைய மதவாத, கடவுள், தேசியவாத பிரச்சாரங்களின் மூலம்
வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் சூழ்ச்சி திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கான களத்தில் நிற்கிற சமூக நீதி இயக்கங்கள் களத்துக்கு வந்து போராடி முறியடிக்க வேண்டும். முறியடிப்போம். நிச்சயமாக நாம் அதுக்கான வேலைகளை கட்டாயம் தமிழ்நாட்டில் தொடங்கும். தோழர், இப்போ இது வடமாநில தொழிலாளர்கள் அவங்கள புதுசா கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க அப்படிங்கறத மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. அவர்கள் அந்த வாக்காளர்களை மட்டும் நம்பி இல்லை. நீங்க சொன்னது போல அதிமுகவினுடைய ஓட் பேங்கை தான் இன்னைக்கு அவங்க பெரிய ஒரு பலமாக நம்பி இருக்கிறார்கள். இத்தனை வருஷமாக ஒரு 40-50 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, திமுக இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்க விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு சூழல்னால அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் நேரடியா போய் அதிமுக சேருவாங்க. இல்ல அதிமுக இருக்கக்கூடியவர்கள் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொன்னா நேரடியா திமுக வந்து சேருவாங்க. இப்படி மாறி 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 கட்சி மாறுறதெல்லாம் இங்க நடக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகளுக்குள்ளதான் மாறி மாறி இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா வந்து ஒரு நரேட்டிவ் வந்து எல்லா பக்கமும் வந்து செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அதாவது எப்படின்னா, இந்த அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்கர்ஸாக இருப்பாங்க இல்லையா, திமுகவை எப்போதும் எதிர்த்து கொண்டிருப்பவர்கள், அவங்களையெல்லாம் வந்து இப்ப அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழலை பயன்படுத்தி அவங்கள வந்து திமுகவின் பக்கம் போக விடாம, அதற்கு பதிலாக நம்ம பாஜக பக்கம் போறதே வந்து எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இங்க கட்டமைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படியாக அந்த கோர் அதிமுக ஓட்டர்ஸ பிஜேபியினுடைய ஓட்டர்ஸாக மாற்றுவதற்கான வேலையை வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் செய்கிறார்களா? இல்லைங்க, அது அவங்க செய்யறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் மறுபடியும் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது ஒரு சிலர் போலாம், அது விதிவிலக்கு. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு தற்கொலை முயற்சியில ஈடுபடும். அது தற்கொலை. பிஜேபிக்கு போறதுங்கிறதை விட ஒரு தற்கொலை முயற்சி வேற என்ன தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கு? 1.5% வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நம்பி எந்த தலைவர் இங்கிருந்து போயிடுவாங்க? போனவர்களுக்கு என்ன நடந்தது? நிலைமை விஜயதாரணின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், பெரிய எதிர்பார்ப்போடு போனாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? ஏன் திரு ஓபிஎஸ் அவர்களை நம்பியே தன்னுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையை அடமானம் வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? இன்றைக்கு டிடிவி தினகரன் அவருடைய நிலைமை என்ன? அதிமுகவிலேயே இன்றைக்கும் பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிற KA செங்கோட்டையன் அவருடைய நிலைமை என்ன? எடப்பாடி அப்படி பார்த்தா நயினார் நாகேந்திரன் கூட அதிமுக இருந்து அங்க போனவர் தான். ஆனா இன்னைக்கு வந்து மாநில தலைவரா உயர்ந்திருக்காருல்ல, அப்படியும் சிலரை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. இல்ல அதுல என்ன ஒரு மாறுபாடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு தெரிகிறது. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டிற்குள் எந்த அரசியல் எடுபடும். ஆனால் எம்ஜிஆரை நம்பி, ஜெயலலிதாவை நம்பி ஏறக்குறைய 55 ஆண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு, அதுவும் அதிமுகவை தற்போது நடத்தி கொண்டிருப்பதாக கருதப்படுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த புரிதல் வரலையே. அதாவது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு குருமூர்த்தி வகைராவை சேர்ந்தவர்களை, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களை தலைவராக போட்டு இங்க இந்த மண்ணில் எந்த அரசியல் நகரவையும் நகர்த்த முடியாதுன்னு பாஜகவுக்கு தெரிஞ்சிருக்கு, அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு, டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு. அதனாலதான் தலித் மக்களை குறிவைத்து முருகனை தலைவராக்கிறார். பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற நாடார் சமூகத்தினுடைய வாக்குகளை குறிவைத்து தமிழிசை, டாக்டர் தமிழிசை அவர்களை தமிழிசை எல்லாம் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. பொங்கு வேளாளர் வாக்குகளை கவனத்தில் வைத்துதான் IPS அண்ணாமலை அவரை கொண்டு வந்தாங்க. இப்ப தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேவரின சமுதாய மக்களுடைய வாக்குகளை ஈர்ப்பது அப்படிங்கிறதுல நயினார் நாகேந்திரனை அவங்க தலைவராக்கியிருக்காங்க. மற்றபடி நயினார் நாகேந்திரனுடைய தகுதியை, திறமையெல்லாம் அளந்து பார்த்து அவரை மாநில தலைவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு எதையாவது ஒரு சீட்டை உருகி மாத்தி போடுறான். இந்த சீட்ல அடிக்குமா, அந்த சீட்ல அடிக்குமான்னு போட்டு பாக்குறான். எல்லா சீட்டும் ஜோக்கராவே இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமானது. அதனால நயினார் நாகேந்திரனுக்கு அவர்கள் பொறுப்பு கொடுத்திருப்பது, அவர் இனி என்ன சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருக்கு அந்த பொறுப்பில் இருப்பார். அடுத்த முறை மாற்றுகிற போது அவரை தூக்கி அதப்புறம் போட்டு இன்னொரு ஆளை தேடுவார்கள். இப்ப தமிழிசை முடிந்தது, அண்ணாமலை முடிந்தது, நயினார் நாகேந்திரன் முடிந்ததற்கு பிறகு யாராவது இனி மத்திய மண்டலத்திலிருந்து ஒரு ஆள் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. அதனால அந்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். பட் அந்த நரேட்டிவ் வந்து இவங்களால தமிழ்நாட்டு அரசியல் களத்துல செட் பண்ணவே முடியாது. திராவிட இயக்க சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்தியாவுடைய அரசியலே பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் தான். அந்த பார்ப்பனர் அல்லாதார் அரசியல் என்பது இன்றைக்கு இந்தியா கூட்டணியை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள்
இந்தியா கூட்டணி அமைத்ததன் மூலமாக தமிழ்நாட்டிற்குள் இருந்த பார்ப்பனர் அல்லாதார் என்கிற அந்த அரசியலை இந்தியா முழுவதும் முன்னகர்த்தி கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவுக்கே அந்த அரசியல் தான் போயிடுச்சு. ராகுல் காந்தி பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலை பற்றி. இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி, வடபுலத்தில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள் இன்றைக்கு அதை பேசுகிறார்களே. அப்ப இந்தியா முழுக்க தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி நகர்ந்து போயிருக்கிற போது அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரலாம்னு சொல்லிச்சுன்னா செல்லா காசு அது எத்தனை ரூபா காசா இருந்தா தான் என்ன? அதுதான் உண்மை நிலை. நம்ம இந்த தலைவர்கள் மாற்றத்தை அப்படித்தான் கருத வேண்டியது. அதனால அந்த அதிமுகவை நம்பி, பாஜகவை நம்பி யாரும் சென்று விட மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை நீங்க நம்பிக்கையோட போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் தெரியும். பாஜகவை நம்பி மீண்டும் ஆட்சியை முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டா போனார் அவரு. அதெல்லாம் கிடையாது. படுதோல்வியை சந்திப்போம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். யாரு? நம்மளை எல்லாம் விட அவருக்கு நன்றாக 2026 தேர்தலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் படுதோல்வியை சாதாரண தோல்வி கடந்த அதைத்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்களோ. எனக்கு என்ன தோணுதுன்னா எடப்பாடியை வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து படுதோல்வியை அடைய வச்சு எடப்பாடியை வந்து எல்லாரும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி அவரை வந்து முடிச்சு விட்டுட்டு முழுக்க அதிமுக வந்து ஏற்கனவே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முழுக்க வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு உண்டான வேலையை வந்து செய்யறதுக்கான நகர்வாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்கிற ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கை ரத்து செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி போட்ட மனு 2 நாட்களுக்கு முன்னால் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இந்த லகான் யார் கையில் இருக்கு? அவங்க கையில இருக்கு. இந்த லகான் டெல்லி சுல்தான்கள் கையில் இருக்கு. அவர்கள் நினைக்கிற போது இந்த லகானை இழுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கான செக் அங்கதான் இருக்கு. நாளைக்கு தேவைப்பட்டால் அவர்கள் வேண்டுமென்றே டிடிவி தினகரன் போன்றவர்களை தயார்படுத்தி அதிமுகவில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று சொல்லி அதிமுகங்கிற கட்சி பேரையும் சின்னத்தையும் முடக்கிவிட்டு அதை முடக்கப்பட்ட அதிமுகவோடு பாஜக கூட்டு வைத்து மொத்தமாக அதிமுகவை முடித்து கட்டி விடுவது அப்படிங்கிற எல்லைக்கு கூட அவர்கள் போவார்கள். நீங்க இதையெல்லாம் இன்றைய அரசியலோடு மட்டும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. கடந்த கால அல்லது வரலாற்று காலத்திலிருந்து பார்த்தால் கூட பார்ப்பனர்கள் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கு போகும் தயவுதாட்சியம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடிய அவர்களுக்கு அதிமுகவால என்ன பெரிய பிரச்சனை? இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.